friends, welcome to Rupa Kitchen. இன்னைக்கு வீடியோல ரொம்ப டேஸ்டியான மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். 1/2 kg மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது மசாலா எதுவும் சேர்க்கல, நம்ம அரைச்சு தான் சேர்க்க போறோம். எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். 9 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாலே போதும். இப்போ நம்ம மீனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தோசை கல்ல போட்டு எடுத்துக்கலாம். மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால மீனில் உள்ள கொழுப்புலாம் மேலே வந்திருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே மீன் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது 2 பக்கமும் வெந்துட்டப்பறம் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது மீன் 2 பக்கமும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் சேர்க்கறதால குழந்தைங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சூப்பரான சுவையான ரொம்பவும் அட்டகாசமான சுவையில் மீன் வறுவல் ரெடி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.